செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை மறுநாள் மீண்டும் சென்னை வருகிறார் பியூஷ் கோயல். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், பியூஷ் கோயலின் வருகை குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மனுஷா கிட்டத்தட்ட 3 நாட்களாக சென்னையில் முகாமிட்டு பல்வேறு கூட்டணி விவகாரங்களை நேரடியாக பியூஷ் கோயல் கடந்த வாரம் முடித்திருந்த நிலையில பிரதமர் அவருடைய தலைமையில என்டிஏனுடைய முக்கிய அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டமானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில வருகின்ற 30ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் மீண்டும் பியூஷ் கோயல் குறிப்பாக சென்னைக்கு வர திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பல்வேறு கூட்டணி கட்சிகளை இன்னும் மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில சில முயற்சிகளை எடுப்பதற்காக பியூஷ் கோயல் வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் தற்போது மக்கள் குறை தீர்ப்பு பெட்டி என்று ஒன்றை அறிமுகம் செய்து தமிழ்நாடு முழுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில ஒரு திட்டத்தையும் பியூஷ் கோயல் தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாஜகவினுடைய சட்டமன்ற தேர்தல் அந்த குறிப்பாக தேர்தல் அறிக்கை தொடர்பாகவும் விவாதிப்பதற்கான சில முக்கிய நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக பியூஷ் கோயல் வருகின்ற பொழுது பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நடைபெறுகிறது. குறிப்பா ஓபிஎஸ் இன்னும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் ஒன்றிணைக்கப்படவில்லை. எனவே அதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மேலும் சில கட்சிகளை குறிப்பாக என்டிஏனுடைய கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியாக அதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதே போல அதிமுக பாஜகவினுடைய தொகுதி பங்கீடு இன்னும் ஒப்பந்தமாகாமல் இருக்கக்கூடிய நிலையில இந்த விஷயங்கள் எல்லாம் வருகின்ற 30ஆம் தேதி விவாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.